வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, ஐசோமார்பிக் கிராஃபில் ரொம்ப ரேர் கேஸ், எப்பயாவது ஒரு வாட்டி அந்த கொஷின் கேட்குற டைப் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, டிட்டர்மைன் வெதர் த கிராஃப்ஸ் கிவன் பிலோ ஆர் ஐசோமார்பிக். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஐசோமார்பிக் கிராஃப் பார்த்த சம்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக அந்த டைப் கேட்பாங்க. அது எப்பவுமே கண்டிப்பாக அந்த கிராஃப் வந்து ஐசோமார்பிக் கிராஃபாக தான் இருக்கும் கொஷின் பேப்பரில். இது ஒரே ஒரு வாட்டி, இது ஒரு வருஷத்தில் இந்த கொஷினை வந்து நாட் ஐசோமார்பிக்னு கேட்டு வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் ப்ராப்ளம் பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த நம்மளுக்கு ஒரு 2 கிராஃப் கொடுத்துட்டாங்க, G1 G2. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டெப் 1, நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இன் கிராஃப் G1. இந்த ஃபஸ்ட்டு கிராஃபில் எத்தனை வெர்டிசஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஸோ டோட்டலாக 8 vertices. நெக்ஸ்ட் கிராஃப் 2ல் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதுலையும் 8 தான் இருக்குது. ஸோ vertices எல்லாமே எண்ணிக்கையெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ vertices are equal. vertices are equal. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் கிராஃப் G1. எட்ஜஸ்னு என்னது? ஒரு 2 vertices சேர்ந்தது தான் எட்ஜஸ். ஃபஸ்ட் எட்ஜ், செகண்ட் எட்ஜ், தேர்ட் எட்ஜு, ஃபோர்த் எட்ஜு, ஃபிஃப்த் எட்ஜு, சிக்ஸ்த் எட்ஜு, செவன்த் எட்ஜு, எயித் எட்ஜு, நைன்த் எட்ஜு, 10th எட்ஜு. ஸோ டோட்டலாக 10 எட்ஜஸ் இருக்குங்களா அதில்? கரெக்டுங்களா? ஸோ டோட்டலாக கிராஃப் 1ல் 10 எட்ஜ் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் எத்தனை எட்ஜஸ் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுலேயும் 10 எட்ஜஸ் தான் இருக்குது. ஸோ எட்ஜஸ்மே வந்து என்னவா இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. எட்ஜஸ் ஆர் ஈக்குவல். எட்ஜஸ்மே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 3, டிகிரிஸ் ஆஃப் G1. ஸோ ஃபஸ்ட் இந்த ஏ பாயிண்ட்டுக்கு என்ன டிகிரி? ஃபஸ்ட்டு கிராஃபில் டிகிரி எழுத போகிறோம். இந்த ஏ பாயிண்ட்டுக்கு டிகிரி 2. ஸோ 2 கமா பிக்கு பாருங்கள் 1 2 3. அதில் வந்து 3 லைன் போகுது இல்லையா? அதான் டிகிரி. ஒரு பாயிண்ட்லேருந்து எத்தனை லைன் போகுது பாருங்கள். நெக்ஸ்ட் சிக்கு பாருங்கள் 2 லைன் போகுது. ஸோ டிகிரி 2. நெக்ஸ்ட் டியில் பாருங்கள் 3 லைன் போகுது. ஸோ டிகிரி 3. நெக்ஸ்ட் இ பாயிண்டில் பாருங்கள் 2 லைன் தான் போகுது. ஸோ டிகிரி 2. நீங்கள் மாற்றி மாற்றி கூட எழுதலாம். இக்கு அப்புறம் ஜி எழுதலாம், எதுனா எழுதலாம். ஸோ எஃப்க்கு எத்தனை லைன் போகுது? 3 லைன் போகுது. ஸோ டிகிரி 3. ஜிக்கு பாருங்கள் 2 லைன் போகுது. டிகிரி 2. ஹச்க்கு 1 2 3 3 லைன் போகுது. டிகிரி 3. ஸோ எல்லாத்துக்கும் எழுதியாச்சுங்களா? நெக்ஸ்ட் கிராஃப் 2க்கு பார்க்கலாம். எஸ்ஸில் பாருங்கள் 3 லைன் போகுது. ஸோ டிகிரி 3 கமா டிக்கு 2 லைன் தான் போகுது. 2 கமா யூக்கு 2 லைன் தான் போகுது. 2 கமா விக்கு 3 லைன் போகுது. 3 கமா டபிள்யூக்கும் 3 லைன் போகுது. 3 கமா எக்ஸ்லேருந்து 2 லைன் தான் போகுது. ஸோ டிகிரி 2. ஒயிலிருந்து 2 லைன் தான் போகுது. டிகிரி 2. இசட்டில் 3 லைன் போகுது. டிகிரி 3. இப்போ எண்ணிக்கலாமா? எத்தனை 2 இருக்குது பாருங்கள். 1 2 3 4. 4 2 4 3 இருக்குது. இதுலேயும் பாருங்கள் 4 2 4 3 இருக்குது. ஸோ டிகிரிஸ்மே ஈக்குவலாக இருக்குது. டிகிரிஸ் ஆர் ஈக்குவல். இந்த சம்மில் என்ன பிரச்சனைனா, இது வரைக்கும் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம உடனே என்ன பண்ணணும்? நம்ம ஸ்டெப் 4க்கு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு போயிடுவோம். ஓகேங்களா? இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது கரெக்டாக பிளாட் ஆகாது. ஓகேங்களா? நம்மளுக்கு கரெக்டாக அந்த மேப்பிங் வரவே வராது. ஓகேங்களா? இந்த கிராஃப் யூஸ் பண்ணி இந்த கிராஃபை மார்க் பண்ணுவோம், வராது. ஸோ அதுக்கு முன்னாடி வராது, நம்ம போட்டு பார்க்கும்போது வராதுன்னு தெரிஞ்சிடும். நீங்கள் அங்கேயே கண்டுபிடிச்சிடும் நாட் ஐசோமார்பிக். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது, ரொம்ப ரேர் கேசஸ். எப்படின்னா இந்த சைக்கிள் வச்சு செக் பண்ணுறது. எப்படின்னா இங்கே பாருங்களேன், இப்போது இது ஒரு சைக்கிள். ஓகேங்களா? டோட்டலாக எத்தனை இருக்குது? 1 2 3 4. இது 4 சைக்கிள்னு சொல்லலாம். இதுவும் ஒரு சைக்கிள். ஓகேங்களா? 4 சைக்கிள் இங்கே வந்து 2 இருக்குது. சரி, இங்கே பாருங்கள், இது ஒரு 4 சைக்கிள் 1. இது ஒரு 4 சைக்கிள் 2. இதுவும் ஒரு 4 சைக்கிள் தானே? ஸோ டோட்டலாக இங்கே 2 4 சைக்கிள், இங்கே 3 4 சைக்கிள். எப்பவுமே இந்த சைக்கிள்ஸும் சேமாக இருக்கணும். நீங்கள் எப்போயாவது டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்கள்.
இல்லை நீங்கள் இந்த அட்ஜஸ்டன்சிலாம் போட்டு முடிச்சுட்டு அங்கேயே நம்மளுக்கு நாட் ஈக்குவல்னு வந்துடும். நீங்கள் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் இதையும் செக் பண்ணிட்டு இங்கேயே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே 2 4 சைக்கிள் இருக்குது, இங்கே 3 4 சைக்கிள் இருக்குது. இங்கே 3 இருந்தால் இங்கேயும் 3 தான் இருக்கணும், இங்கே 2 இருந்தால் இங்கே 2 தான் இருக்கணும். ஆனால் இங்கே 2 4 சைக்கிள் இருக்குது, இங்கே வந்து 3 4 சைக்கிள் இருக்குது. அப்போது சைக்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லை. ஸோ நாட் ஐசோமார்பிக். நீங்கள் லாஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிடலாம், cycles are not equal. So graph G1 G2 are isomorphic. இது சின்ன கிராஃபா இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம். பெரிய கிராஃப் வந்தால் இந்த சைக்கிள்ஸ் வச்சு சொல்ல முடியாது. அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த அரேஞ்ச்மெண்ட்டு அட்ஜஸ்டன்ட்லாம் போய் செக் பண்ணுவோம். இது சின்னதாக இருக்கிறதுனால இந்த பாக்ஸாக வரதுனால ஈஸியாக சொல்லிடலாம் சைக்கிள்ஸ். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி பாக்ஸாக வந்தால் மட்டும் இந்த சைக்கிள்ஸை பயன்படுத்துங்க. அப்படின்னா நீங்கள் நார்மல் அரேஞ்ச்மெண்ட்டு அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளம் மட்டும்தான் நாட் ஐசோமார்பிக். ஸோ இந்த மாதிரி நாட் ஐசோமார்பிக் கேட்குறது ரொம்ப ரேர் கேசஸ். ஓகேங்களா? ஸோ இதையும் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். டேக் எ ஸ்க்ரீன்ஷாட். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபூஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.